இது பித்தப்பை. இதனுள் வைர கற்கள் போல இருப்பதுதான் பித்தப்பை கற்கள். சிலருக்கு ஒரு கருங்கல் அளவிலும் கூட உருவாகிவிடும். இதனை இயற்கை உணவுகள் வாயிலாக கரைக்க இயலுமா? ஒவ்வொரு முறையும் நாம் கொழுப்பு நிறைந்த உணவினை உட்கொண்டவுடன் பித்தப்பையானது பைல் என்ற திரவத்தை சிறுகுடலிற்குள் செலுத்தி அந்த கொழுப்பினை செரிமானம் செய்ய உதவும். ஒருவேளை அந்த திரவத்தில் அளவிற்கு அதிகமாக கொலஸ்ட்ரால் கலந்திருந்தால் அத்திரவம் சிறு சிறு கற்களாக மாறிவிடும். ஆக சர்க்கரை நோயாளிகள், உடற்பருமனாக இருப்பவர்கள், குப்பை உணவுகளை அமிர்தமாய் ருசிப்பவர்களுக்கெல்லாம் இரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்து இந்நிலை ஏற்படலாம். சிலருக்கு மரபணு ரீதியாகவும் இந்நிலை ஏற்படலாம். பெரும்பாலும் பித்தப்பை கற்கள் ஏற்பட்டுவிட்டால் கற்களை மட்டும் அகற்றுதல் பலன் அளிக்காது. காரணம் கால் பிளாடர் ஹைப்போமோட்டிலிட்டி, அதாவது பித்தப்பை சரிவர இயங்காத நிலை ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் கற்கள் உண்டாகும். இதன் காரணத்தால் தான் பித்தப்பையினையே நீக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அளவில் குறைவாக இருக்கும் கற்களினை கரைக்க வாய்ப்புகள் உண்டு மக்களே. மருந்து மாத்திரைகளுடன் தினசரி அரை தேக்கரண்டி மஞ்சள் மற்றும் கருஞ்சீரகத்தினை எலுமிச்சை சாறுடன் கலந்து அருந்துதல் மற்றும் தசைகளுக்கு உடற்பயிற்சி புரிதல், இவையாவும் பைல் ஓட்டத்தினை சீராக்கி கொலஸ்ட்ராலை குறைத்து இக்கற்களை கரைத்துவிடும். நன்றி.